எல்லாருக்கும் வணக்கம். குடும்பஸ்தன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜேஷ் அண்ணா டைரக்டர் அண்ட் பிரசன்னா அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்ன சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப. அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் வினோத் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. First of all, thank you to Prasan Media and Kudambasthan team. என்ன பேசுறதுன்னு தெரியல, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ராஜேஸ்வர் ப்ரோக்கும் மாத்தேவனுக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மாத்தேவன் தான் ரொம்ப ரேண்டமாக ஒரு நாள் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ நாங்கள் ஒரு மாலில் மீட் பண்ணி அப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸ்டோரி அப்போது ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் இது வந்து நீங்கள் மியூசிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணார் மாத்தேவன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாத்தேவனுக்கு நன்றி, இந்த ப்ராஜெக்டை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு. அண்ட் ஹோல் டீமுக்குமே நன்றி, ஏன்னா இந்த படம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு எனக்கு. லைக் ஹவு டு ஹேண்டில் பீப்புள், நம்ம ஒரு விஷயங்களை எப்படி அணுகணும். அண்ட் மியூசிக்கலாக ஒரு ஃபிலிமை பண்ணும்போது நான் எவ்வளோ ப்ரெஷரை நான் கோ த்ரூ பண்ணுறேங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாள் அதை கடந்து போகிறது ஒன்று இருக்கும். அன்றைக்கி ஒர்க் பண்ணணுன்னு வருவாங்க, அவங்களுக்கு தெரியும் சரி ஓகே இன்னைக்கு ஒர்க் நடக்குமா நடக்காதான் எனக்கு தெரியும். ஸோ ராஜேஸ்வர் பார்த்துட்டு சரி வேணாம் தலைவா நம்ம வாங்க பிஎஸ் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் ஆங்ஸைட்டி, ஒர்க் ஆங்ஸைட்டியை வந்து அவர் அவ்வளோ ஈஸ் அவுட் பண்ணி என்கிட்ட இருந்து ஒர்க் வாங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ராஜேஸ்வர் ப்ரோ. மணி ப்ரோவும் அதுதான். ஸோ பார்த்தாங்க ஓகே ஓவரால் இதில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், லைக் மியூசிக்கலாக இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா எனக்கு பேட்டர்னே புரியல, இது புதுசாக இருக்குது, லைக் யூஸ்வல் ஃபிலிம் ஸ்டைலாக இருந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நம்ம மியூசிக்கலாக எவ்வளோ இன்புட்ஸ் போடணுங்கிறது லைக் வாய் வார்த்தைகளில் ஒர்க் அவுட் பண்ணாலும் அவங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம், லைக் இது இந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு. இன்னும் நோட் அது எது இருந்தாலும் லைக் எண்ட் ஆஃப் த டே ஃபிலிம் நல்லா வரணுங்கிறது மட்டும்தான் டீமோட கோலாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஐ எம் தேங்க்ஃபுல் டு மணியண்ணா அண்ட் ராஜேஸ்வர் ப்ரோ. அண்ட் லைக் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அண்ட் ஒரு பிரேக் த்ரூன்னா அது ஃப்ரம் காக்கா கதை. ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண என்னோட மியூசிக்கல் டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஃபுல் டு மைடியர் மனோரமா. ஸோ அந்த பேஜ் தான் ஃபர்ஸ்ட் என்னோட காக்கா கதையை ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு நினச்சேன். அண்டு இன்னொரு மணிகண்டன் என்னோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது வந்து மணிகண்டன் ரவி. ஸோ அவர் தான் வந்து சென்னையில் எனக்கு இடமே இல்லை அப்படின்னு நான் வந்தப்போ எனக்கு பிளேஸ் கொடுத்து இங்கே தங்க வச்சு நீ மியூசிக் பண்ணு, எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது. ஸோ மணியண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹோல் டீமுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட மியூசிக்கல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, சந்தோஷ் அண்ட் டீம். ஸோ அவங்க இதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் படத்தை Jan 24 தியேட்டரில் வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நக்கலைட்ஸுங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து ஆரம்பித்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு முழு நீள திரைப்படத்தை எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8 வருட பயணம் இப்போ ஒரு திரைப்படங்கிற ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கு. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த திரைப்படம் சாத்தியமானதுக்கு பல பேர் காரணம். முதல்ல இந்த திரைப்படம் ஒரு திரைப்படமாக வந்து ஒரு முழு நிறைவை அடையிறதுக்கு ஒரு என்ஜின் மாதிரி எங்களுக்கு பேக் எண்டில் இருந்து இரவும் பகலும் உழைத்து எங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட் கொடுத்து இந்த படத்தை நிறைவு செய்யறதுக்கு உதவிய நக்கலைட்ஸ் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய முதல் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவங்களுடைய அந்த சப்போர்ட் இல்லாமல் ஒரு திரைப்படத்தை எங்களால் முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்க முடியாது. ரெண்டாவது, குடும்பஸ்தன் அப்படிங்கிற கதையை கேட்டோடனே பல பேர் அந்த சொல்லினாலே அது ஏதோ ரொம்ப பழசு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இட் இஸ் ஆஸ் ஃப்ரெஷ் ஆஸ் அன் ஆப்பிள், ஆஸ் ஃப்ரெஷ் ஆஸ் அன் ஆரஞ்சு. ஆப்பிளும் ஆரஞ்சும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்குது, ஆனால் இன்றைக்கும் ஒரு புது ஆப்பிள் தான். அது மாதிரி தான் குடும்பஸ்தனம். ஏன்னா இந்த பேர் ஒரு டிசீவிங்கான பேர், ஏமாத்தும். ஆனால் ஒரு ஹிப்ஹாப் பாட்டை கோரியோகிராஃப் பண்ண மாதிரி தான் இந்த படத்தை ஆக்சுவலாக எடுத்துருக்குறோம். இந்த ஸ்கிரிப்டை லேசில் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கிரிப்டை நம்பி நாங்கள் முதல்ல சொல்லும் போதே ஒரு கதாநாயகனுக்கான வழக்கமான தமிழ் சினிமா சொல்கிற லட்சணங்களில் இருந்து எல்லாம் வேறுபட்டு ஒரு சராசரியாக நம்ம பார்க்கக்கூடிய
ஒரு குடும்பஸ்தன், அது ஒரு ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், தன்னுடைய குடும்பத்துக்காக குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடைய மகிழ்ச்சிக்காக எல்லா துன்ப துயரங்களையும் தான் எடுத்து அனுபவிச்சுக்கிட்டு தன்னுடைய துன்பத்தை வெளிப்படுத்தாம இரவும் பகலும் உழைச்சிக்கிட்டே இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு ஹீரோ தான் அப்படிங்கிறதா இந்த கதை சொல்ல வருது. ஸோ இந்த கதையில ஒரு 100 பேர்த்த தூக்கி ஏர்ல பறக்க விடுற மாதிரியாகவோ அந்த மாதிரியான வீர பராக்கிரமங்கள்லாம் இருக்காது. அப்போ இந்த ஒரு ஹீரோவை யார் நம்புவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த படத்தை மணிகண்டன் சார் அவர் இந்த கேரக்டர் பண்ணா ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நானும் ராஜேஷும் நம்புறோம். இந்த ஹீரோ நம்பி வந்தார், இந்த கதையை அவர் நம்பினாரு, இந்த கதை கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையின் மீது எங்களுக்கு இருந்த நம்பிக்கையை அவர் மேலும் வலுப்படுத்தினார். ஸோ நான் மணிகண்டன் சாருக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஒரு கொலீக்ஸாக தான் எங்களுடைய பயணம் தொடங்குச்சு. ஆனால் இந்த படம் நிறைவாக இருக்கிற இந்த தருணத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு சகோதரர்கள் போல ஆகிட்டோம். ஐ எம் வெரி ஹாப்பி. அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது இந்த படத்துல பல வகைப்பட்டு இருக்கு. வெறும் ஒரு ஆக்டரா மட்டும் அவர் இந்த படத்துல தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கல. அவர் எங்களோட உட்கார்ந்து இந்த கதையை பல நாட்கள் நாங்க விவாதிச்சிருக்கோம். விவாதத்தின் வழியே தான் இந்த கதைக்குள்ள அவர் மேலும் 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 தன்னை உள்ள பிளெண்ட் பண்ணாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா பல விஷயங்கள் பேசுறதுக்கு, ஒருத்தர் மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அது எல்லாமே ஷூட்டிங் நேரத்துல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு தருணத்துல நான் என்ன யோசிக்கிறேன்னு அவருக்கு தெரியும், அவர் என்ன யோசிக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்றதுக்கு டிஸ்கஷன்ஸ் உதவுச்சு. அடுத்தது ஷூட்டிங்ல அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்க ஒரு ஹீரோ அப்படின்னு அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருந்தது பல நேரங்கள்ல. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து கலந்து ஒரு ஒர்க் பண்ற ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட் அவரு. ஸோ அந்த வகையில ஒரு படம் எடுத்துட்டு இருக்கோம், ஒரு ஹீரோவை டீல் பண்றோங்கிற மாதிரியான எந்த ப்ரெஷரும் எங்களுக்கு இல்லாம அவர் பார்த்துக்கிட்டாரு. அதற்காகவும் அவருக்கு நான் நன்றி சொல்லணும். மூன்றாவதாக இந்த படத்துக்குள்ள ஏகப்பட்ட நுவான்சஸ், அந்த நுவான்சஸை ஃபைண்ட் அவுட் பண்றது அது ஒரு வேலை. நாங்க பல விஷயங்கள் இதுக்குள்ள இன்டகிரேட் பண்ணியிருந்தோம். பட் அதை இன்னும் ஷார்பன் பண்றதுக்கு, இன்னும் சில நுவான்சஸை உள்ளிருந்து வெளியே சர்ஃபேஸுக்கு கொண்டு வர்றதுக்கு மணிகண்டன் சார்னுடைய அவருடைய டேஸ்ட், அவருடைய வியூ, அவருடைய வேர்ல்டு வியூ, அவருடைய அவுட்லுக், இது எல்லாமே பயன்படுச்சு. அதற்காகவும் நான் அவருக்கு நன்றி சொல்றேன். ஒரு ரைட்டரா இப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு பொசிஷன் ஒருத்தருக்கு முதல் படத்திலே கிடைக்காது. அது எனக்கு கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த படத்துல இந்த கதை வேற யாரையும் நம்பி இல்லை. இந்த படத்துல நடிக்கிற எல்லா நடிகர்களை நம்பிதான் இருக்குது. ஸ்டோரிக்கு அடுத்தது யார் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த வகையில் இந்த படம் இட் ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ், வெரைட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு அறுசுவை விருந்து சாப்பிட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு இந்த படம் பார்த்தா கிடைக்கும். குரு சோமசுந்தரம் சார், சான்வே மேக்னா, ஜென்சன் திவாகர், அனிருத், நிவேதிதா, குடசநாடு கனகமாமா, ஆர் சுந்தரராஜன் சார், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய கலர் பேலட்டே இந்த படத்துல ஆக்டர்ஸ்ங்கிற வகையில இருக்கு. நீங்க எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப ரசிப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். அடுத்ததாக இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் வைசாக் பத்தி சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்றது, குறிப்பா ஆர்ஆர் பண்றது ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். ஏன்னா இந்த படத்தினுடைய எடிட்டிங் பேட்டர்னே ரொம்ப வித்தியாசமானது. காட்சிகள் ரொம்ப வேகமாக நகரும், நிறைய துண்டு துண்டான காட்சிகள், மாண்டேஜஸ் நிறைய இருக்கு. அதுக்கு ஒரு கோர்வையா ஆர்ஆர் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அதை ரொம்ப எஃபிஷியண்டாக அவர் பண்ணியிருந்தாரு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மியூசிக். ஒரு ஒரு காமெடி படத்துக்கு பல வருடங்கள் கழித்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான வித்தியாசமான ஒரு இசைக்கோர்வையை நீங்கள் பார்ப்பீங்க. அதை என்னால் உங்களுக்கு கேரண்டியாக சொல்ல முடியும். அடுத்து எங்களுடைய டீம் மெம்பர்ஸான எங்களுடைய சினிமாட்டோகிராஃபர் சுஜித் அவர்கள், கண்ணன் பாலு, இவங்களை பற்றி நான் தனியாக பெருமையாக பேசுறதுங்கிறது அது என்னை பற்றி நானே பேசிக்கிற மாதிரி.
ஆனால் அவங்களுடைய முழுமையான உழைப்பை அவங்க இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. மீரா, தென் எங்களுடைய டிசைனில் ஒர்க் பண்ண கவின், எனக்கு ரைட்டிங்கில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண கிருஷ்ணகாந்த். இவங்களை பற்றி நான் புகழ்ந்து பேசுறதுங்கிறது என்னை பற்றி நானே சொல்கிற மாதிரி. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு அவங்களோட ஃபுல்லஸ்ட் ஒர்க் அவங்க இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க டெடிகேட் பண்ணியிருக்காங்க. பல பர்சனல் லைஃப்ல இருந்த ரொம்ப சிக்கலான சுச்சுவேஷன்ஸில் கூட அதெல்லாம் கூட அவங்க அட்டன் பண்ணாமல் இந்த படத்துக்காக வந்து ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மோரோவர், இந்த படம் ஒரு நான் பேசுறது ரொம்ப சீரியஸான டோனில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் படம் அப்படி இருக்காது. நீங்கள் எல்லாருமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்குற வகையில் தான் இந்த படத்தை எடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லா துன்பங்களுக்கும் நடுவில் நம்ம தேடிக்கிட்டே இருக்கிற சந்தோஷத்தினால தான் அந்த லைஃப் மீனிங்ஃபுல்லாகுது. அந்த சந்தோஷத்தை இந்த படத்தில் ஒரு டிப்பர் லாரியில் கவுத்துற மாதிரி சந்தோஷத்தை கவுத்தி இருக்கிறோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை கேட்டுக்கிறேன். எங்களுடைய ப்ரொடியூசர் பற்றி நான் சொல்லணும், வினோத் சார் பற்றி. வினோத் சார் என்னுடைய சகோதரர் போல. நான், இயக்குனர் ராஜேஷ், எங்களுடைய தயாரிப்பாளர் வினோத் அவர்கள் எல்லாருமே ஒரு ஒரு அறையிலிருந்து கிளம்பி வந்தாங்க. இந்த படத்தினுடைய அப்போது அவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக அந்த வேலை செஞ்சுட்டு இருந்த தருணத்தில் என்கிட்ட ஏதாவது கதை இருக்காயா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒரு குடும்ப கதை இருக்குன்னு நான் சொன்னேன்னா வேணாம் அப்படின்ட்டாரு. ஆனால் அதை மனசுக்குள்ளே வன்மமாக வச்சு 7 வருஷம் கழித்து அதே கதையை குடும்பஸ்தன்கிற பேரில் அவரையே தயாரிக்க வச்சு இன்னைக்கு அந்த படம் ஒரு மிகச்சிறப்பாக வந்திருக்கு. வினோத் சார், இந்த படம் வர்றதுக்கு அன்னைக்கு நீங்கள் வேணான்னு சொன்னது ஒரு முக்கியமான காரணம். அதனால பனிஷ்மெண்ட்டாக அவருடைய காசுலேயே இந்த படத்தை எடுத்துருக்கோம். ஆமாம், அவர் வாழ்க்கையிலிருந்து சில பொழுதுகளை களவாடி இந்த படத்தில் அவர் வாழ்க்கையே படம் எடுத்து அவர் காசுலேயே எடுத்து அவருக்கே போட்டு காமிக்கிறோம். ஆமாம், அதுக்காக அவர்கிட்ட சம்பளமும் வாங்கியிருக்கோம். இதோட ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைப்பாருன்னு எனக்கு தோணலை. ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஒரு முதல் படத்துக்கு ஒரு ரைட்டரா, ஒரு டைரக்டரா எங்களுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு மேசிவ் கேம்பெயின் அவர் வந்து நடத்தியிருக்காரு கடந்த 2-3 நாட்களில். we are so overwhelmed by his support as a producer. Thank you very much sir. அடுத்தது எங்களுக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய தேசிங் பெரியசாமி சார், அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள், அவருக்கு நான் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பல டைரக்டர்ஸ், மடோன் அஸ்வின் அவர்கள், நம்ம அயலி திரைப்படத்தின் இயக்குனர் அருண் அவர்கள், இப்படி நிறைய டைரக்டர்ஸ் பேக் எண்டில் எங்களுக்கு ரொம்ப மாரல் சப்போர்ட்டாக இருந்து எங்களை உற்சாகப்படுத்தியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லாம் குறிப்பிட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். யாரையாவது விடுபட்டிருந்தா மன்னிக்கணும். நாங்கள் ஒரு யூடியூபராக இருந்து பல பரிசோதனை முயற்சிகள் நாங்கள் அதில் செஞ்சப்போ, ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து இதை செய்கிறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் அந்த கண்டென்ட்னுடைய ஒரு ஒரு நேர்மைக்காக, அதில் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற பசங்க அதுக்காக ஒரு டெடிக்கேட்டடாக வித்தியாசமாக சில விஷயங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிற வகையில் அதை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களும் ஊடகத்தை சேர்ந்தவங்களும் ரொம்ப பெரிய அளவில் ஆதரிச்சிருக்காங்க. நக்கலைட்ஸ் தொடங்கிய முதல் வருஷத்துலேயே பத்திரிகை நண்பர்களுடைய ஆதரவையும் பாராட்டையும் அவங்களுடைய சரியான நேரத்தில் சரியான விமர்சனங்களும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அமைஞ்சிருந்திருக்குது. அதற்கடுத்து அதிலிருந்து அடுத்த கட்டமாக நாங்கள் அம்முச்சிங்கிற வெப்சீரிஸை நாங்கள் ஆஹாக்காக பண்ணியிருந்தோம். அம்முச்சி வெப்சீரிஸ்க்கான ப்ரெஸ் ஷோ இங்கே தான் நடந்தது. ஒரு 3 ஆண்டுகள் இருக்குமா ராஜேஷ்? 3 வருஷம் இருக்கும். அப்பவும் இதே போல அரங்கு நிறைந்த காட்சி தான் அது. எல்லா பத்திரிகை நண்பர்களும் வந்து இருந்து அந்த அம்முச்சி வெப்சீரிஸை பார்த்து பெரிய அளவில்
பாராட்டி எழுதியிருந்தாங்க. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் ரொம்ப புதுசு, சென்னைக்கு புதுசு, எங்களுடைய ஒர்க் இங்கே வந்து ரொம்ப புதுசு. ஆனால் அந்த ஒர்க்கில் இருந்த ஒரு ஒரு நேர்மையான ஒரு அப்ரோச்சுக்காக பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே அதை ரொம்ப பெரிய அளவில் அதை பாராட்டி அதுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் உதவுனீங்க. அந்த வகையில் குடும்பங்கிற இந்த திரைப்படத்தை நீங்கள் எல்லாருமே ஆதரித்து இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுடைய சப்போர்ட், தென் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய நல்ல விமர்சனங்களை கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். உங்களுடைய அன்பு ஆதரவும் எப்போவுமே தேவைன்னு நான் நினைக்கிறேன். தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல படம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். அப்படியான விருப்பத்தை நிறைவேற்றுற மாதிரியான ஒரு திரைப்படம் குடும்பஸ்தன் திரைப்படம் ஜனவரி 24 அன்று வெளிவர இருக்கு. இந்த படத்தை எல்லாருமே பார்த்து உங்களுடைய ஆதரவை தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல இந்த திரைப்படத்தை பற்றிய உங்களுடைய நேர்மையான விமர்சனங்களையும் நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். ப்ளஸ் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். இதனோட முதல் ஸ்பீச் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் பொறுத்துக்குங்க. எனக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமாக நான் என்ன பேசலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எல்லாரும் பேசிட்டாங்க. ஆனால் எனக்கு நன்றி சொல்கிறதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு குடும்பஸ்தன் அப்படிங்கிறதுல இடத்துல இருந்து என் குடும்பத்துக்கு இருந்து நான் நன்றியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதில் என் ட்ரீமை பர்சியூ பண்ண விட்ட எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு என்னோட ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப் ஜாஸ்மின், அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. கரெக்டாக இந்த படம் ஆரம்பிக்கும் போது கன்சீவ் ஆனாங்க. த்ரூ அவுட்டாக நான் கூடவே இல்லை, பயங்கர சப்போர்ட்டிவாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. என் தம்பி, அவனுக்கு ரொம்ப நன்றி. சின்ன வயசுலேருந்து அவன் காசு சேர்த்து வச்சு எனக்கு கொடுத்து என்னை ஷார்ட் ஃபிலிம் இருக்க வச்சு அழகாக பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு இந்த சமயத்தில் நிறைய சமயத்தில் இவங்க எல்லாத்துக்கும் ரிப்பீட்டடாக நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவனுக்கு ரொம்ப நன்றி. இந்த குடும்பத்திலிருந்து அடுத்த குடும்பத்துக்கு போனோம்னா, நக்கலைட்ஸ் என்னோட இன்னொரு ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலியில் இப்போ இங்கே இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பிரசன்னா அழகாக சொல்லிட்டாரு. அந்த மாதிரி நாங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் நானும் பிரசன்னாவும் இந்த ஸ்டோரியில் உட்காரும்போது அதை வந்து ஃபஸ்ட்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக எங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதை நிர்வாகம் பார்த்துக்கிட்ட கிருஷ்ணாவுக்கும் மிதுனுக்கும் என்னுடைய ரொம்ப பெரிய நன்றி. அவங்க தான் வந்து எங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து கொடுத்தாங்க. அது இல்லாட்டி நடந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டைரக்டர்ஸ், அதில் இருக்க சினிமாட்டோகிராஃபர்ஸ், அதில் இருக்க ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. கவிதாக்காவுக்கு ரொம்ப முக்கியமான நன்றி. அவங்க இல்லாட்டி நானும் பிரசன்னாவும் இந்த ஈக்குவேஷனில் இருக்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வீட்லேயே தங்கியிருந்தேன். என்னடா வீட்டை விட்டு வெளியே போடணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா வேற கதையாக இருந்திருக்கும். அங்கிருந்து திரும்ப வந்தோம்னா இப்போ குடும்பஸ்தன் படத்தில் எனக்கு இதுவும் ஒரு ஃபேமிலி மாதிரியே தான் எனக்கு இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் நன்றி ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட்டு என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஸ்டார்டிங் ஃப்ரம் விக்கி, அஸ்வின், மிதுன், கிருஷ்ணா, சரத், பென்னி, சரவணா, வேற யாராவது வச்சுருந்தாரா, அபிஷேக், எங்கள் எல்லாத்துக்கும், லக்ஷ்மி, இவங்க எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் சினிமோட்டோகிராஃபர் சுஜித்துக்கு வந்து எனக்கு ரொம்ப பெரிய பாராட்டுகளும் நன்றியும். ஒன்றாவே டெபியூட் ஆகிறோம். அவன் வந்து சும்மா நச்சுக்கி பண்ணும்போது 3வது வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணான். அப்போ இருந்து இப்போ அப்படியே கூடயே வந்துட்டான். ரொம்ப சந்தோஷம். கண்ணை வந்து அப்புறம் அவனுக்கு பெரிய பாராட்டுகளும் நன்றியும் நான் வந்து சொல்லணும். ஐ மீன் பிரசன்னா சொன்ன மாதிரி இவங்களை பற்றி நானே பேசுறது வந்து எங்களை பற்றி நாங்களே பேசிக்கிறது மாதிரி ஆயிரும். ஆனாலும் நான் சொன்னேன், அவன் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வேலையிலிருந்து அதை விட்டுட்டு தன்னோட ட்ரீமை பர்சீவ் பண்ணணும்னு வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாமல் அதை வந்து ஒர்க் பண்ணிட்டேன். இதில் நான் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணதில் ஒரு ஆள் வந்து கண்ணன் நினைக்கிறேன். கண்ணனுக்கு ரொம்ப பெரிய நன்றி. மீராக்கு ரொம்ப பெரிய நன்றி. அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ரூம் போட்டு உட்காந்துட்டு இருந்த மாதிரி காஸ்டியூம் பண்ணுறது, ரூம் புக் பண்ணி காஸ்டியூம் பண்ணலான்ட்டு இருந்தாங்க. அந்த அதை அது சரியாக பண்ணுறோம் தப்பாக பண்ணுறோங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க அந்த சின்சியாரிட்டி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் இதில் நடித்த நடிகர்கள் நான் அவங்களுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. சுரேஷ் சார் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சப்போர்ட்டிவாக கரெக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. வின்சிக்கு வந்து நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தேசிங் சார் சொன்ன மாதிரி இவர்கிட்ட கதையை ஓகே பண்ணி மணி சார்கிட்ட டேட் வாங்கிடலாம் போல இருக்கு. இவர்கிட்ட வாங்குறது பிரச்சனையா இருந்துச்சு. இதை பண்ணணும்னா இப்படி எல்லாம் கேட்டு என்கிட்ட பயங்கர சண்டை போட்டதுல கொஞ்சம் பேர் இருக்காங்க இந்த படத்துல. பிரசன்னா, மணி சார், அதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி தான் போஸ்டர் வேணும், இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு பயங்கர ஆர்கியூ பண்ணி ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பெரிய நன்றி.
அப்புறம் இங்கே இல்லை அவங்க. ஆனாலும் நான் முக்கியமாக நன்றி சொல்லணும். முக்கியமாக சவுண்டு இது பண்ணி கொடுத்த ராஜன் அவர் வந்து ரொம்ப நன்றி சார். டப்பிங் இன்ஜினியர் மணி சார் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. அவர் வந்து அவ்வளோ சின்சியரான ஒரு டப்பிங் இன்ஜினியர். எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பிடிச்சது. அண்ட் ரூபன் சாருக்கு என்னுடைய ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தோட சவுண்ட் டிசைனில் இவ்வளவு சூப்பராக வேலை பார்த்து கொடுத்துருக்காரு. ஏன்னா ஐ மீன் லைக் அது வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு தனியாக எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். வைஷாக் எங்க அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. அவருக்கு பாராட்டுகளும் நன்றியும். அவர் என்ன சொல்றது, அவரும் அப்படிதான் நிறைய வெர்ஷன்ஸ் இந்த படத்துல நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டயர்டாகாம எனக்கு வேலை பார்த்து கொடுத்ததுக்காக அவருக்கு எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். குமார் அண்ணா எனக்கு வந்து அவர் எனக்கு எல்லாருமே இதில் வந்து ப்ரொடியூசர்ஸுங்கிற மாதிரி இல்லை. குமார் அண்ணா, கண்ணன் அண்ணா, அப்புறம் வந்து பிரகாஷ், மனோண்ணா தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா என் கூடயே சுற்றிட்டு இருந்தார் அங்கே இது பண்ணுறதுக்கு. எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் சொல்லணும். ப்ரொடியூசர் வந்து இவர் பிரசன்னா சொன்ன மாதிரி அவரை வந்து அவர் காசுலேயே அவர் கதையவே எடுத்திருக்கிறோம். அதுக்கே சம்பளமும் வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. என்ன சொல்றது, அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வினோத் அண்ணாவோட ஒரு பர்சனாக அவரோட வளர்ச்சி வந்து பயங்கரம். நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி நான், பிரசன்னா, சுஜித், வினோத் அண்ணா எல்லாம் ஒரே ரூமில், பிரசன்னா வீட்டில் ஒரே இடத்துல அதை படுத்துட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து அவரு இங்கே வந்தது எங்களோட ஜேர்னியை ரொம்ப ஃபெசிலிட்டேட் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். ஒருவேளை வினோத் அந்த மாதிரி ஒருத்தர் இல்லாட்டி என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கிறேன். அது வந்து அவர் முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஆக்டர்ஸ், இதில் இருக்கிற ஆக்டர்ஸ் நக்கலைட்ஸ் ஆக்டர்ஸ்லேருந்து வரணும். அவங்க முத்தமிழ், நிவி, ஜென்சன் வந்து பட்டைய கிளப்பிட்டு இருக்காரு. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் வந்து இப்படி பார்க்கறதுக்கு. அப்போவே சொல்லுவோம், இதை நான் இப்போ சொல்லாமான்னு தெரில, நான் கண்டிப்பாக சொல்லலாம். வந்து இவர் வந்து அடுத்த ஒரு நாகேஷ் அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்க ஒரு ஆக்டர் தமிழ் சினிமாவில் இருக்கும். அந்த அளவுக்கு கண்டிப்பாக வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பெரிய ஆளாக வருவார். அவருக்கு வாழ்த்துக்கள். நிவி சூப்பராக பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள். குட்டி சான்வி செம கோஆப்ரேட்டிவாக பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் இதில் முக்கியமாக நடிச்சிருக்கிற ஒரு 5-6 கேரக்டர்ஸ் இங்கே சுந்தரன் சார் வர முடியல, அவரும் பயங்கர கோஆப்ரேட்டிவாக பண்ணி கொடுத்தாரு. கனகம்மா டப்பிங் பேசி கொடுத்த தனமம்மா, அவங்க எல்லாத்துக்கும், ஸ்வேதா, அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் சான்வி மேம் பற்றி சொல்லணும். சான்வி மேம் வந்து அவங்க ப்ரொடியூசர் தான் சான்வி மேம் வந்து ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணார். அவரு தான் வந்து ராஜேஷ் இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க, இவங்க கதை கேட்டு ஓகே பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாம்மா, ரொம்ப சூஸியாக தான் பண்ணுவாங்களாம்மா அப்படின்னு வந்து சொன்னார். சரி இவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் கதை சொல்ல போனேன். அப்புறம் அவங்க ஒர்க் பார்த்தேன், பிட்டக்கதில் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. கிருஷ்ணா தான் வவுச் பண்ணிட்டே இருந்தாங்க அவனுக்கு வந்து ரொம்ப பெரிய அவங்களுக்கு வந்து படத்தில் ரொம்ப ஹானஸ்டாக வெண்ணிலாவை போர்ட்ரே பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் இதில் என் கூட ரைட்டிங்கில் நானும் பிரசன்னாவும் இருக்கும்போது, ஈவன் பிஃபோர் கோயிங் டு த, எனக்கு அசோசியேட் ரைட்டராக ஒர்க் பண்ணேன். எனக்கு அசோசியேட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசோசியேட் ரைட்டராகவும் ஒர்க் பண்ண கிருஷ்ணாவுக்கு இதில் அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட எங்கள் கூட ஹோட்டலில் உட்காந்து ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு வந்து அவனுக்கு நன்றி சொல்லலாம் தெரியல எனக்கு. பட் அவன் பெரிய ஹைட்ஸ் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே குரு சாருக்கு வரணும். குரு சார் வந்து என்னன்னா, நான் ஆல்ரெடி பேட்டிலெல்லாம் சொன்ன மாதிரி நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ தான் மின்னல் முரளி வந்து பெரிய இடத்துக்கு போயிட்டாரு. எனக்கு அவர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. நானும் பிரசன்னாவும் பேசும்போது ஓகே பண்ணலாமா வேணாமான்ட்டு, சரி ஓகே கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தோம். 2 நாளில் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எங்களுக்கு வந்து அந்த கதைக்கே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்ததுக்கு, நாட் ஜஸ்ட் ஆக்டிங் இந்த ஃபிலிம் பட் ஆல்சோ வந்து என்ன சொல்றது, படத்தில் அந்த 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 கதாபாத்திரத்துக்கு ஒரு ஹானஸ்டாக ஒரு ஆர்ட் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் ஸ்கிரிப்டில். அந்த கதாபாத்திரத்துக்கு முக்கியமாக அதுதான் ஒரு ஆக்டரோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்போ தெரிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நம்ம இப்போ வந்து மணி சாரை பற்றி சொல்லணும். எனக்கு இப்போ மணி சார்னு சொல்கிறதா அந்த ஜோன்லலாம் இல்லை. இப்போ அது ஆரம்பிக்கும் போது அப்படிதான் இருந்துச்சு மணி சார் அப்படின்னு. நாங்கள் வந்து அவர் வந்து இந்த படம் நான் பிச் பண்ணும்போது குட் நைட்டுக்கு முன்னாடி ஏன்னா அவர்கிட்ட இது போய் பிக்சர் பண்ணனா தலைவா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எனக்கு அவரோட காமெடி சைட் ரொம்ப பிடிக்கும். யூடியூப்ல இருந்து பார்த்ததுனால அவரோட ஒர்க்ஸை
தலைவா நீங்கள் சீரியஸான ரோல் பண்ணிருக்கீங்க, ஒரு லைட் ஹார்ட்டட் சினிமா நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து பிச்சே பண்ணேன். அண்டு எனக்கு என்னன்னா, இவர் கதையை படிச்சுட்டு ஓகே சொல்லிட்டாருன்னா, இவர் நடிக்கிறாரோ இல்லையோ, இவர் ஒருவேளை நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கலாம், டேட் இல்லாமல் இருக்கலாம், பட் இவர் ஓகே சொல்லிட்டாலே நம்ம ஒரு நல்ல கதை எழுதியிருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அதுக்காகவே வந்து ரொம்ப ஆசையா இருந்தா ஒரு சரி எப்படி ஒரு கொடுத்துட்டா ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு பத்திரிக்கையோட கல்யாண பத்திரிக்கையும் இதையும் கொடுத்துட்டு வந்தேன். 2 வாரத்துல கூப்பிட்டு சொன்னாரு. அவர் சொன்ன இன்சைட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என் இவரே ஐ மீன் லைக் நாங்க வந்து இந்த படத்துக்காக நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி கதையில நான் அதிகமா சண்டை போட்டுக்கிட்டது பிரசன்னா கூட. இப்படி இல்லைங்க, இப்படி வராதுங்க, இப்படிதான் வருங்க அப்படிங்கிறது அதிக சண்டை நடந்தது பிரசன்னா கூட. கிட்டத்தட்ட ஈக்குவல் பண்ணிட்டாரு மணி சார் கடைசி வரைக்கும். ஏன்னா ரொம்ப அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் நான் கதைக்குள்ள இந்த கேரக்டர் இப்படி இருக்கலாமா, அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப அவரை பயங்கர ஹைட்டுக்கு கூட்டிட்டு போற விஷயம் என்ன நான் நினைக்கிறேன்னா, அவரோட கதாபாத்திரத்தோட எலிவேஷன் பத்தி அவர் யோசிக்கிறது இல்லை. அவர் வந்து சுத்தி இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களை பத்தியும் யோசிக்கிறாரு. அது அவருக்குள்ள இருக்கிற ஒரு ரைட்டர் தான் அதை வந்து மோர் தென் ஆக்டர், அந்த ரைட்டர் வந்து ரொம்ப ஹானஸ்டா இருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். நான் நம்புறேன் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமா நடிகர்கள்ல மிகப்பெரிய பொட்டன்ஷியல் இருக்கிறது அவருக்கு தான். நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கிறேன். அவரு கரெக்டா அமைஞ்சதுன்னா அவர் ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவாருன்னு நான் நம்புறேன். அது வந்து வருவார் கண்டிப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த லைனப் அடுத்தடுத்த கதைகளும் எனக்கு தெரியுங்கிறதுனால ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் ஹிஸ் நெக்ஸ்ட் மூவிஸ் ஆல்சோ. குரு சார் உங்களுடைய அடுத்த அடுத்த படத்துக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் வந்து தேசிங் சாருக்கு வந்து சார் இல்லை இவரும் அப்படித்தான். நான் வந்து இவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சார் அப்படிதான் ஆரம்பிச்சேன். வந்தோடனே ஒரு பிரதரா பழகிட்டு இந்த படத்துக்கு எனக்கு அவ்வளோ ஹானஸ்டா ஒப்பீனியன் கொடுத்து எனக்கு என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா ஃப்ரெண்ட்லியானதா அவர் மேபி வினோத்தனா மேல இருக்க ரெஸ்பெக்ட் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாருன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ஹானஸ்டா ரொம்ப ஈஸி டு கோவா நிறைய சஜஷன்ஸ் கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. ராம் சார் இங்க இல்லை அப்படின்னு சொல்லணும், அவருக்கு பெரிய நன்றி. மற்ற நிறைய இயக்குநர்கள் நிறைய பேருக்கு நன்றி இருக்கு. கனி மேம்க்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. நானும் என் ஒய்ஃபும் வந்து பயங்கர ஃபேன் அவங்களுக்கு குக் வித் கோமாளி பார்த்து. அவங்க வந்து இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கடைசியா சொன்னாலும் இதுதான் வந்து இதை சொல்லி தான் சம்மரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் நான் எல்லாத்த விட அதிகமா நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறது வந்து எனக்கு வந்து வாழ்க்கையை வந்து பிரசன்னா மாதிரி ஒரு ஆளை வந்து அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு, நான் அவரை போய் கண்டிப்பா பர்சீவ் பண்ணி பிடிச்சிக்கிட்டதுக்கு எனக்கு நானே அதுக்கு நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு எனக்கு ஒரு மென்டாரா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு கைடா, இல்லை என்ன சொல்றது, எவ்ரிவே நான் இதை அவர் முன்னாடி சொன்னா கொஞ்சம் கிரிஞ்சா இருக்குன்னு நிறைய சொல்ல மாட்டேன். பட் இங்க சொல்லாம வேற எங்க சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நன்றி இல்லை, பட் இதுக்கு நான் வாழ்க்கைக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ. மீடியா எல்லாருக்கும் என்னோட வணக்கம். எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் வினோத் சாருக்கு என்னோட நன்றி. குடும்பஸ்தன் என்னோட முதல் படம் குடும்பம் படமாக அமைச்சு தந்ததுக்கு பிரசன்னா ராஜேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நான் என்ன காஸ்டியூம் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட எல்லா ஆக்டர்ஸுக்கும் என்னோட நன்றி. எனக்கு வந்து ஏதோ தெரியாத விஷயம் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்த சுஜித் சாருக்கு ரொம்ப நன்றி, சினிமாட்டோகிராஃபர். எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த காஸ்டியூமர்ஸ் அண்ட் காஸ்டியூம் அசிஸ்டன்ட் டிசைனர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேனேஜர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. குமார் சார், மனோ சார் 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. அவ்வளோதான். எனக்கு எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னோட மொதல் படம் இது. ஸோ வந்துட்டு எனக்கு ஒரு நர்வஸாக இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த மூவியில். எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மல்கன் எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளருக்கும் வணக்கம். பொதுவாக அவங்க சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த என்னுடைய ப்ரொடியூசர் வினோத் சார், அதுக்கு ஊக்குவித்த ராஜேஷ் சார் மற்றும் என் நண்பர் சுஜித் கேமராமேன் எல்லாருக்கும் மறந்து நன்றி தெரிவிக்கிறேன். படத்தை பற்றி பேசணுன்னா நிறைய பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் ஜாலியாக பண்ண ஒரு படம். அது அதிகமாக பேசினாங்கன்னா டேரக்டர் கோச்சுக்குவார். அதனால எல்லாருக்கும் வணக்கம். தயவு செஞ்சு இது வந்து தியேட்டரில் பார்த்து எங்களை ஆதரிங்க. நன்றி, வணக்கம்.